ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளீட்டட் வீநெக் குர்த்தா தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆன் த ரெஃபரன்ஸ் லைன் உங்களோட ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். என்னோட ஷோல்டர் 7.5 இன்ச். ஷோல்டர் 7.5 மார்க் பண்ணுறேன். ஃப்ரம் ஷோல்டர் லைன் ஆம்ஹோல் டெப்த்தும் பார்த்தீங்கன்னா 7 வைக்கிறேன். ஓகே, ஷோல்டர் ஸ்லோப் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டெப்த் 3 இன்ச். ஓகே, ஷோல்டர் ஸ்லோப் லைனையும் நெக் வித் லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் லைன்ல இருந்து செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட் அதெல்லாம் மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் எவ்வளோன்றத மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதில் வேஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 14.5, ஹிப் லென்த் 21.5. ஸோ இந்த லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நெக் டெப்த்தில் ஒரு 1/2 இன்ச். ஓகே, பேக்குக்கு 1/2 இன்ச் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 7-8 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட செஸ்ட் ரவுண்ட் 36. ஸோ 9 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ அது கூட ஒரு 1/2 இன்ச் லூசிங் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். இங்கே வேஸ்ட் ரவுண்ட் 32. ஸோ எல்லாமே டிவைடட் பை 4 கொடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் லூசிங் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். ஹிப் ரவுண்ட் 40 தான், பட் நான் கொஞ்சம் எனக்கு இங்கே டைட்டாக போட்டால் பிடிக்காது. ஸோ 11 கொடுக்குறேன். இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஃபுல் லென்த் லைனிங்கில் கட் பண்ண, நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது உங்களோட கரெக்டான லென்த் அதை வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட ஆர்ம் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16. 8 வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக வருது. ஒரு 1.5 seam allowance விட்டு
அவ்வளோதான் பேட்டர்னு. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு, ஸோ இது ஃப்ரண்ட்டு, எல்லா இடத்துலையும் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் காலர் நெக் பேட்டர்ன். தேங்க்யூ. வீநெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டர் வச்சு தான் அந்த வீநெக் வந்து வீநெக் காலர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கட் பண்ண போகிறேன். 3/4 ஸ்லீவ் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே வி கட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. 2 இன்ச்சுக்கு இது மடித்து ஃபோல்ட் பண்ணுறேன். ரைட் சைடு வி கட் மாதிரி கொடுக்க போகிறேன். கொடுத்து கட் பண்ண போகிறேன். வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிவிடுங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு இங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு இதை இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி திருப்பணும். ஓகே, இப்படி திருப்பணும். மாதிரி ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ். ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் பேக் வச்சுட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே, மெஷர் பண்ணால் எனக்கு 25 வருது. எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். 4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம ப்ளீட்டட் எடுத்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் நெக். இதுக்கு வித்தில் ஃபேப்ரிக் எடுத்து கட் பண்ணி நீட்டுக்காக எடுத்திருக்கேன். எதுக்குன்னா ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸ்லீவ் வந்து ரைட் ஆன் ரைட் வச்சு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் ஸ்டிச் பண்ணி இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லைனில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். லைனில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இந்த எண்டில் இந்த நாச்சஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண
ரூமில் இருக்குது. ஓகே கரெக்டாக அந்த மிஷினோட இடம் மட்டும்தான் தெரியுது. ஓகே. இப்போ நீ தூக்கி தூக்கி போட்டேன்னா அதெல்லாம் தெரியுது. கிளாஸ் எடுக்க ப்ராஃபிட் பாப்பா, நல்ல ப்ராஃபிட். அதுவும் ரெக்கார்டட் செஷன்லாம் பண்ணிட்டோம்னா ரெக்கார்டு செஷன் டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான். அப்படிதான் அந்த பெங்களூரில் இருக்கவங்கலாம் அவங்க கிட்ட ஒரு 50% பேர் தான் ஃபுல்லாகவே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. 50% பேர் கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணல. கோர்ஸ் மட்டும் பணம் மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டாங்க. சும்மா 3 இயர்ஸ்க்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க சும்மா ஒரு கோர்ஸ் 800 அப்படின்னு போட்டு டவுட்ஸ்னால் கேளுங்க அப்படின்னு போயிடலாம். வெப்சைட் நம்மளே பண்ணுறோம், எல்லாம் நம்மளே பண்ணுறோம். வெப்சைட்டில் இல்லை இதை வந்து லான்ச் பண்ணிடுறது, கோர்ஸை லான்ச் பண்ணிடுறது, ஆக்சஸ் கொடுத்துறது தான். அப்புறம் பேமெண்ட் கேட்டே போட்டுறது அதுதான். இதில் நிறைய இருக்குது பாப்பா. இது வெப்சைட் கற்றுக்கிறது வந்து நம்மளோட இதுக்கு தான் எல்லாமே. பேமெண்ட் கேட்வே எல்லாம் முடிஞ்சா ஆஃப் பண்ணிட்டா.